வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நிதி மினி ஃபார்ம் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வீடியோ இன்குபேட்டருக்குள்ள குஞ்சுகளுக்கு தற்காலிகமாக ஒரு ரூம் எப்படி தயார் பண்ணுறன்றதை தான் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் நினைக்கலாம் இன்குபேட்டருக்குள்ளே என்னத்திற்கு ரூம் உண்டு தயார் செய்யணுமுண்டு, அது என்ன வீடா என்று நீங்கள் யோசிக்க தோணும். ஏன் இன்குபேட்டருக்குள்ளே ஒரு ரூம் உண்டு தற்காலிகமாக செய்யணும்னு சொன்னால், நம்ம இன்குபேட்டருக்குள்ளே ஒரே தரத்தில் முட்டை அடை வச்சோம்னு சொன்னால் அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு தரம் 10 முட்டையும், திரும்ப ஒரு 5-6 நாளைக்கு பிறகு திரும்ப ஒரு 10 முட்டையும், திரும்ப ஒரு 5-6 நாளைக்கு பிறகு திரும்ப ஒரு 10 முட்டையும் வச்சிருக்கிறேன். இதனால தான் நான் இப்போ ஒரு தற்காலிக ரூமை தயார் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகிருக்கிறேன். ஏன்னு சொன்னால், இந்த குஞ்சுகள் முன்னுக்கு வச்ச குஞ்சுகள் பறிச்சிட்டு அந்த காரணத்தால் தான் இப்போ தற்காலிக ரூம் தயார் பண்ண வேண்டி இருக்குது. இந்த தற்காலிக ரூமை தயார் பண்ணலாட்டி நம்மளுக்கு முன்னுக்கு போய்ச்ச குஞ்சுகள் மற்ற முட்டைகளுக்கு மேலே திரியும். அடுத்த உள்ளே இருக்கிற நீர் பாத்திரத்துக்குள்ளே விழுந்து சில நேரம் இறந்து விடும். இதன் காரணமாக தான் நம்ம தற்காலிக ரூமை தயார் பண்ணி அதுக்குள்ளே அந்த குஞ்சுகளை விட்டோம்னு சொன்னால் இந்த 24 மணி நேரம் அதுக்குள்ளே இருக்குங்க. இல்லாட்டி மற்ற முட்டைகளுக்கு மேலே ஏறி அதுகளை கொத்தும், அதுக்கு மேலே எச்சங்கள் ஓடும். இப்படியான பல இதுகள் இருக்கிறதால நம்ம தனியாக அதுக்கு ஒரு ரூம் மாதிரி செய்துவிட்டோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. ரூமை தயார் பண்ணுறது, உங்கள்கிட்ட கார்ட்போர்ட் பெட்டி இருந்தால் அதில் ஒரு பெட்டியில் ஒரு மட்டையை மட்டும் எடுங்க, அல்லது ரெஜிஃபோம் இருந்தால் ரெஜிஃபோம் எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு அந்த இன்குபேட்டருக்கு நம்மளோட இன்குபேட்டரு கணக்காக எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஏற்றாப்பில் பெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்து அதுக்கு ஃபுல்லாக வச்சு அடைச்சி விட்டிங்கன்னா சரி. ஒரு அளவுக்கு முட்டை வைக்கிறதுக்கு ஏற்றாப்பில் ஒரு கொஞ்சமும் குஞ்சுகளை பொறுத்து நம்மள்ட்ட இப்போ நிறைய முட்டையும் குஞ்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் குஞ்சுக்கு ஏற்றாப்பில் இன்குபேட்டரில் ஒரு கொஞ்சத்தை எடுத்துங்கன்னா சரி. அப்படி இல்லாட்டி கொஞ்சம் முட்டையும் நிறைய குஞ்சும் இருந்துச்சுன்னு சொன்னால் குஞ்சுக்கு நிறைய எடுக்கிறாப்புல வச்சு அதை செட் பண்ணி விட்டிங்கன்னா நம்மளுக்கு அந்த குஞ்சுகள் இன்குபேட்டருக்குள்ளே 24 மணி நேரமும் மற்ற முட்டைகளுக்கு மேலே ஏறாமல் தண்ணிக்குள்ளே போய் விழாமல் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம். அதுக்கேற்றாப்புல இன்குபேட்டரில் பெட்டியை எடுத்துக்கொள்ளுங்க, அந்த ரெஜிஃபோமை இல்லாட்டி கார்ட்போர்ட் பெட்டியை மட்டையை. அதுக்கு பிறகு உள்ளே இன்குபேட்டருக்குள்ளே அந்த முட்டை பொரிச்ச முட்டை கோதுகளெல்லாம் அகற்றிக்கொள்ளுங்க. அகற்றி அதுக்கு அந்த ஈரப்பதனாக இருக்கிறதுக்கு ஒரு துணி ஒன்று விரிச்சிருப்போம். அந்த துணியில் முட்டை கோதுகள் கிடக்கும். அதெல்லாம் எடுத்து வெளியில் போட்டுடுங்க. போட்டுட்டு இன்குபேட்டரை கொஞ்சம் சுத்தமாகி கொள்ளுங்க, அந்த தூசுகள் இல்லாமல் சுத்தமாகிட்டு ஒரு கண்ணை முட்டையெல்லாம் ஒதுக்கி வைங்க. மற்ற முட்டையில் வச்சுட்டு திரும்ப அந்த ரெஜிஃபோமை இல்லாட்டி கார்ட்போர்ட் பெட்டியை இதே போல் வைங்க. வச்சு அளந்து வெட்டினீங்கன்னா சரியாக போய் பிடிச்சாப்புல இருக்கும். அப்படியே வச்சு வெட்டிட்டு அப்போ நம்ம மேலுக்கு பல்ப் போடுறதையும் பார்க்கணும். பல்ப் இந்த ரெஜிஃபோமில் முட்டும்னு சொன்னால் ரெஜிஃபோம் முறுகி போயிடும். அப்போ அதுக்கேற்றப்பில் அந்த நடுவால் அப்படியே ஃபுல்லாக அடைக்காமல் ஒரு கணக்கு அந்த குஞ்சு வெளியில் வராத அளவுக்கு குஞ்சுக்கு ஏற்றாப்பில் அதை வெட்டி எடுத்தோம்னு சொன்னால் சரி. ஃபுல்லாக அடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஃபுல்லாக அடைச்சோம்னு சொன்னால் அங்கால அதுக்கு குஞ்சுகளுக்கு அந்த சூடு போகாமல் இருக்கும். அப்போ அதனால் அந்த ஃபுல்லாக அடைக்கக்கூடாது. இதில் நான் ஃபுல்லாக வச்சுருக்கிறேன். இப்போ இதை 2ஆக வட்டி எடுத்தால் தான் அந்த குஞ்சுகளுக்குரிய சூடு கிடைக்கும். பல்பில் வெளிச்சம் அதுகளுக்கு படும். இல்லாட்டி அதுகளுக்கு பல்பில் வெளிச்சம் படாமல் சூடு குறைவாக கிடைக்கும். அப்போ நம்மளுக்கு குஞ்சுகள் இங்கே முட்டைக்குள்ளே வராமல் இருக்கணும். அதுக்காண்டி அதுக்கேற்றாப்புல வச்சோம்னு சொன்னால் சரி வட்டி. சரி, நம்ம இப்போ ஒரு ரூம் தயார் செஞ்சுதான். இப்போ ஒழுங்காக முட்டைகளை அடுக்கி வைப்போம். அந்தந்த எந்த டேட்டில் வச்சு அந்த குரூப்பாக அடுக்கி வச்சோம்னு சொன்னால் நம்மளுக்கு லேசாக இருக்கும்.
இன்குபேட்டரில் ஓகே ரூம் எல்லாம் தயார் பண்ணி முடிஞ்ச பிறகு மேலுக்கு தான் நம்மளோட பல்ப் இருக்குது. அப்போ சைட்டில் பல்ப் இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்போ மேலுக்கு இருக்கிறதால நம்ம வச்சுருக்க அந்த குறுக்கால வச்சுருக்கிற அந்த ரெஜிஃபோமில் வந்து அந்த பல்ப் படுதா, மற்ற வந்து நம்மளோட வெப்பநிலையை பார்க்குற அந்த சென்சர் வந்து தண்ணிக்குள்ளே போய் விழுதா இல்லை முட்டைக்கு மேலே இருக்குதா என்றதெல்லாம் ஒழுங்காக செக் பண்ணிவிட்டு திரும்ப மூடுங்க. நீங்கள் குறுக்கால வைக்கிற ரெஜிஃபோம் பெட்டிக்கோ அல்லது கார்ட்போர்ட் பெட்டி மட்டை கண்டாலும் நடுவில் துவாரம் போட்டுக்கொள்ளுங்க. ஏன்னு சொன்னால் அந்த காற்று வந்து இன்குபேட்டரில் குஞ்சுகள் இருக்கிற ஏரியாவுக்கும் போகிறதுக்காண்டி நீங்கள் வந்து துவாரம் போட்டு வச்சிங்கன்னு சொன்னால் நல்ல மற்ற வந்து ஈரப்பதனும் அதற்கு போய்கொள்ளும். மற்ற சூடும் வந்து அந்த பறந்து அங்காலையும் போய்கொள்ளும். அப்போ அடைச்சாப்பில் இருந்தால் சில நேரம் குஞ்சுகளுக்கு போகாமல் இருக்கும், இல்லை குஞ்சுகளுக்கு போகிறது முட்டைக்கு வராமல் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து அந்த அதில் வந்து துவாரம் வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து குஞ்சுகள் வைக்கிற ஏரியாவில் வந்து மண்ணுக்கு மேலே குஞ்சுகளை விட்டிங்கன்னு சொன்னால் நல்லா மண் வந்து நல்ல ஒரு இது. அப்போ குஞ்சுகள் மண்ணுக்கு மேலே வரப்பில் வைங்க. இப்போ வந்து அதுக்கும் வந்து நீங்கள் துணியையும் விரிச்சு விடுங்க. குஞ்சுகள் துணியில் இருக்கிறண்டா துணியில் இருக்கட்டும், மண்ணுக்கு மேலே இருக்கணும்னா மண்ணுக்கு மேலே வந்து இருந்து கொள்ளுங்கள். அதுக்கேற்றாப்புல செஞ்சு வச்சிங்கன்னா சரி.